சாக்ரட்டிஸ்னு ஒருத்தர் இருந்தார், தெரியும் தானே? விஷம் கொடுத்து சாவடிச்சிட்டாங்களே. விஷம் குடிக்கிறதுக்கு முன்னால் நடந்துக்கிட்டே இருந்தார் அந்த மனுஷன். நான் சொல்கிறது வரலாறு. நடந்துக்கிட்டே இருக்கும்போது அவர்கிட்ட கேட்டிருக்காங்க, ஏன் நடந்துக்கிட்டே இருக்க? இல்லை, விஷம் குடித்த உடனே நடக்கணும்ல, அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறேன்னாராம். என்னங்க இது? இப்படி முடியுமா ஒருத்தனால? ஒரு விஷயத்தை அப்படி எதிர்கொள்ள முடியுமா? அப்படி ஏற்றுக்கொள்ள முடியுமா? அப்படி நடந்துக்கிட்டே இருக்கும்பொழுது பக்கத்தில் இருந்து ஏதோ ஒரு பாட்டு சத்தம் கேட்டிருக்கு. இறை என்பு எழுதுகிறார் இதை. தினத்தந்தியில் அவர் எழுதின ஒரு ஆர்டிக்கல்ல நான் இந்த செய்தியை படிக்கிறேன். என் மனசுல ஒரு பல்பு எரியுது. ஓ, இதான் மேட்ரா? சரி, ஏதோ ஒன்றை நான் கற்றுக்கொள்கிறேன். பாருங்க, அந்த சாக்ரட்டிஸ் ஒரு பாட்டு சத்தம் கேட்குது. உடனே சத்தம் போட்டு கேட்கிறான், தோழனே, யார் அது? நான் சாக்ரட்டிஸ். ஓ, எப்படி இருக்கிறாய் சாக்ரட்டிஸ்? நன்றாக இருக்கிறேன். நீ வாசித்தாய், அந்த பாட்டு எனக்கு தெரியும். ஆனால் எந்த ஆர்கன், ஏதோ ஒரு ஆர்கன்ல நீ வாசிக்கிற, அது என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? மவுத்தார்கன். ஓ, மவுத்தார்கனா? எனக்கு அந்த பாட்டு தெரியும். மவுத்தார்கனும் வீட்டில் இருக்கிறது, எனக்கு வாசிக்க தெரியாது. நண்பனே, நீ எனக்கு அதை கற்றுத்தருவாயா? அப்போ அங்கிருந்து சொன்னா, நான் வரேன், இன்னும் 2 நாட்டில் சாவ போகிறேன், தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போற? சாக்ரட்டிஸ் சொன்ன பதில், இதை குழந்தைகளுக்கு நாம் கடத்திடணும். சாக்ரட்டிஸ் சொன்ன பதில் என்ன? அப்படி கேட்டு விட்டாய்? நான் சாகும்போது மௌத்தார்கன் எனக்கு வாசிக்க தெரியும் என்கின்ற ஒரு எண்ணம் போதாதா? இந்த ஒரு எண்ணம் போதாதான்னு கேட்டான் பாருங்க. அதனால தான் இன்னைக்கு சாக்ரட்டிஸனுடைய ஒரு புக் இருக்குதா? ஒரு தத்துவம் சொல்லுங்க, சாக்ரட்டிஸனுடைய ஒரு தத்துவம். இதாங்க சாக்ரட்டிஸ். சிறிய சிறிய கேள்விகளை எழுப்பியவன் சாக்ரட்டிஸ். ஏன் இந்த எண்ணம் போதாதான்? நாங்கள அந்த எண்ணம் போதாதா என்கின்ற அந்த கேள்விதான் உயர்ந்த நிலையில் இருந்த அதிகார கதவுகளை அசைக்க வைத்தது. யோசித்து பார்த்தால் ஒன்று மட்டும்தான் உண்மை தோழர்களே, கற்றுக்கொண்டே இருத்தல், வாழ்க்கையை நேர்மையாக சந்தித்தல், உழைப்பதற்கு தயங்காமல் இருத்தல், நேர்மையாக இருத்தல், புத்தி கூர்மையுடன் இருத்தல், விழிப்புணர்வுடன் இருத்தல், இதுதான்